சென்னையில் நடைபெற்ற பாராளுமன்றம் குறித்த தொகுப்பு இது. இந்த பதவியேற்பு எதற்காக? யார் இவர்கள்? இங்கு பதவியேற்ற ஒவ்வொருவரும் அமைச்சர்கள். ஆம், குழந்தைகள் நாடாளுமன்றத்தின் அமைச்சர்கள் இவர்கள். இந்த நாடாளுமன்றம் முழுக்க முழுக்க குழந்தைகளால் உருவாக்கப்பட்டது. தமிழகத்தில் இதுபோல் சுமார் 60,000 குழந்தைகள் நாடாளுமன்றங்கள் உள்ளன. அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சபாநாயகர், பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் தான் தற்போது பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி சென்னை தனியார் பள்ளியில் இன்று நடைபெற்றது. இந்த முறை அவர்கள் எடுத்த தீர்மானங்கள் என்ன? 8ஆம் வகுப்பு வரை இருக்க கட்டாய கல்வியை 12வது வகுப்பு வரை உயர்த்தணும்ன்ற ஒரு தீர்மானம் நாங்க எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம இப்ப செல்போனை தேவையான நேரங்களை பயன்படுத்தணும்ன்ற தீர்மானமும் நாங்க எங்க குழந்தைகள் பாராளுமன்றத்தின் மூலம் எடுத்திருக்கோம். என்ன நிதித்துறை அமைச்சரா தேர்வு செஞ்சிருக்காங்க. அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த நாட்டுல நிதி வாய்ப்புகளை பல ஏற்படுத்தி கொடுத்து வறுமை கோட்டு கீழே யாரையும் இல்லாம செய்வேன். இப்படி வறுமை கோட்டு கீழே யாரும் இல்லாம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கிய அடிப்படை கல்வி. அதனால எங்க பாராளுமன்றத்தோட கொள்கையா கல்வியை நாங்க வச்சிருக்கோம். ஒவ்வொரு அமைச்சரும் தங்களது துறை சம்பந்தமாக தங்களுக்கு வந்த குறைகளை சொல்லி அதற்கான வழிமுறைகளை கேட்டுக்கொண்டனர். இந்த நாடாளுமன்றம் இதுவரை செய்த சாதனைகளையும் பட்டியலிடுகின்றனர் அமைச்சர்கள். பையனும் கோவிந்தராஜ் என்ற பையனும் ஸ்கூலுக்கு படிக்க வர்றதில்ல. காரணம் எங்க அப்பா வேலைக்கு அனுப்பிட்டாங்க. நாங்க போய் பாராளுமன்றத்து மூலம் கூட நீங்க பள்ளிக்கு அனுப்பலன்னா உங்களுக்கு மேல கேஸ் எல்லாம் கொடுத்து உங்களை ஜெயிலுக்குள்ள உட்கார வச்சிருவோம் அப்படின்னு திட்டினீங்க. அப்புறமேட்டுக்கு அவங்க பயந்து அனுப்பிட்டாங்க. அது இல்லாம பக்கத்து ஊர்ல அத்திமரத்துன்ற ஒரு ஊர்ல 2-3 கல்யாணம், திருட்டு கல்யாணம். சின்ன சின்ன பிள்ளைங்க, என்னை விட சின்ன வயசுதான், ஒரு 9 வயசு 10 வயசு கூட கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாங்க. அதெல்லாம் திருட்டு கல்யாணமா இளம் வயது திருமணத்தை நாங்க ஒழிப்போம் சபத்தை ஏத்தினா அவங்க நாங்க அமைப்போன்ற சபத்தை ஏத்தினாங்க. நாங்க பாராளுமன்றத்து மூலம் அதை நாங்க தடுத்து நிறுத்தணும். ஒரு ஒயின் ஷாப் இருந்தது. அது எல்லாம் நைட்ல போற வர கேர்ள்ஸ் எல்லாம், டியூஷன் போற வர கேர்ள்ஸ், அப்புறம் வேலையில இருந்து வர கேர்ள்ஸ் எல்லாம் கிண்டல் படம் குடிச்சிட்டு அம்பேத்கர் சில பக்கத்துல விழுந்து அது மாதிரி அட்டூழியம் செய்ய ஆரம்பிச்சாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் கிராம சபாக்கு போயிட்டு அதை சொன்னோம். அப்போ தலைவர் எல்லாம் கேட்கல. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுனால செகண்ட் வாட்டி போயிட்டு எங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதை செஞ்சு கொடுங்கன்னு ஒரு பெரிய பேரணியை நடத்தி அந்த ஒயின் ஷாப்பை அப்புறம் எடுத்துட்டாங்க. கலெக்டர் கிட்ட மனு கொடுத்து அந்த ஒயின் ஷாப்பை எடுத்துட்டாங்க. அது ரொம்ப பெரிய. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிளாஸ்டிக் பொருளுக்கு தடை விதிக்க முன்னோடியாக செயல்பட்டதும் அந்த மாவட்ட குழந்தைகள் நாடாளுமன்றம் தான். இங்கு நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை நடைமுறைப்படுத்த ஆலோசனை வழங்கியிருக்கிறார் இந்த அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்த உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி கனகராஜ். கவர்மெண்டோ அல்லது கேரளா கவர்மெண்டோ அதை நிறைவேற்றுவார்கள் என்று ஒரு வழியும் இல்லை. அதற்கு சட்ட பிரகாரம் ஒரு வழி ஏற்படுத்தினால்தான் இந்த தீர்மானங்கள் முழுமை பெறும் என்று நான் நினைக்கிறேன். ஜனநாயக நாட்டின் மிக உயரிய அமைப்பான நாடாளுமன்றத்தின் செயல்பாடுகள், நடைமுறைகளை குழந்தைகள் பருவத்திலேயே அனுபவ ரீதியாக கற்றுக்கொள்வது தங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்வதாக இவர்கள் பெருமிதத்துடன் தெரிவிக்கின்றனர். எந்தவித கூச்சல் குழப்பமின்றி இந்த பாராளுமன்றத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இவர்கள் முன் இப்போது நிற்கும் ஒரே சவால் இந்த தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவதில் மட்டுமே. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவகுமாருடன் உதயசூர்யா.